ஓம் சைராம். ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்காக நான் வருவேன் என் குழந்தையே, நீ கலங்காதே. என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகிறாய். உனக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கி வருகிறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நான் அசையாமல் போனால் என்னவாகும்? சற்று நினைத்துப்பார். எனக்கு அழிவு கிடையாது. நான் உனக்காகவே அவதரித்தவன். உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் நான் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு. என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். எதையும் நெருங்க விட மாட்டேன் என் குழந்தையே. உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் நீ அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கிறாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். காத்திரு குழந்தையே, கலங்காதே. உன்னோடு உன் சாய் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால், அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நமக்கு உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். அது தரும் கசப்புதான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும். உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நிதானம், பொறுமை, நம்பிக்கை இவை கசப்பல்ல. சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு கசப்பு போல உணர வைக்கும். சாதாரணமான சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது. ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உட்கொள்ள வைக்கிறது. உனக்கு எப்போதும் என் துணை உண்டு. உன்னை என் கருவறையில் வைத்து பார்த்து பாதுகாக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ உன் வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நான்தான். உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாகவே நான் செயல்பட போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?